கடலுக்கு பக்கத்துல இருக்க காட்டுல சோமு, ராமுன்ற 2 குருவிகள் சந்தோஷமா வாழ்ந்து வந்தது. அதுல சோமுன்ற குருவி பணக்காரா இருந்தது. ராமுன்ற குருவி ஏழையா இருந்ததுனால மொத்த வேலையும் அந்த குருவியே செஞ்சது. ஒரு நாள் இரவு சோமு பறவையும் ராமு பறவையும் குளிர் காஞ்சிட்டு இருக்கும்போது சோமு பறவை அதுக்கு நன்னீர்ல இருக்க புழுக்களை சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லுச்சு. சோமு பறவை கிட்ட இருந்து ராமுக்குருவி இதுதான் தப்பிக்கிறதுக்கு சரியான நேரம்னு யோசிச்சு தனக்கும் நன்னீர்ல இருக்க புழுக்களை சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு இரவும் பகலும் நன்னீர்ல இருக்க புழுக்களை தேடி அலைஞ்சாங்க. சோமுக்குருவியும் ராமுக்குருவியும் தூரத்துல இருந்து ஒரு நதி கரையை பார்த்தாங்க. அந்த நதி கரையில மீன்கள் துள்ளி குதிச்சு விளையாடிக்கிட்டு ஒரு புழு ஓரமா படுத்திருந்தும் பார்த்தாங்க. 2 பேரும் நெடுந்தூரமா பயணம் பண்ணி வந்ததுனால ரொம்பவே சோர்வா இருந்தாங்க. தூரத்துல இருந்த புழு அவங்கள பார்த்து அவங்கள நோக்கி வந்தது. புழு அவங்க யாரு என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சது. சோமுக்குருவி புழுவை ஏமாத்தி ராமுக்குருவி கூட போயிட்டு உணவை கொண்டு வருமாறு அனுப்பியது. ராமுக்குருவி சோமு பறவையை பற்றி எல்லாத்தையும் புழு கிட்ட சொன்னது. புழு தன்னை காப்பாத்தினதுக்காக நன்றி சொன்னது.